இன்று ஸ்ரீ ராமநவமி நன்னாளில் எந்த மாதிரியான தானங்கள் செய்யலாம்? ஸ்ரீ ராமபிரானினுடைய பிறந்த நாள் இன்னைக்கு. இந்த நல்ல நாள்ல நம்ம என்ன மாதிரியான தானங்கள் எல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வெய்ய காலமாக இருக்கிறதுனால கண்டிப்பா நீர் ஆகாரங்கள் நீங்க நீர்மோர் கொடுக்கறது, இல்லைன்னா தண்ணீர் பந்தல் வைக்கிறது. ஸோ இதெல்லாம் நமக்கு ஒரு இது கோடை காலம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான தானங்கள் நிறைய பண்ணுங்க. அன்னதானம் பண்றதா இருந்தா தயிர் சாதம் கண்டிப்பாக பண்ணுங்க. சுவாமிக்கு அபிஷேக பொருட்களும் நம்ம தானமாக கொடுக்கலாம். ஸோ திரவியங்கள், இளநீர், பால், பன்னீர், சந்தனம், இந்த மாதிரி திரவியங்கள் எல்லாம் நம்ம அபிஷேகமாக பொருட்களை கொடுக்கும் பொழுது நமக்கும் இந்த கோடை காலத்தில் அதிகமான ஒரு வெப்பநிலையில உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வருது இல்லையா, அதெல்லாமும் நமக்கு சமநிலைப்படுத்தும். அதனால நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீர் ஆகாரங்கள் தானமாக கொடுக்கறது, அதே மாதிரி பறவைகளுக்கெல்லாம் நீர் வைக்கிறது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது கோவில்கள்ல எல்லாம் இந்த யானை எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் இந்த தர்பூஸ் வாங்கி கொடுக்கறது, அதெல்லாம் ரொம்ப விசேஷம். ஸோ நீங்க இதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கண்டிப்பாக நானும் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ கோவில்ல இருக்கக்கூடிய யானைகளுக்கு ரொம்ப தேவைன்னா அதுங்களுக்கு வாக்கிங் போயே ஆகணும். இல்லைன்னா அதுங்களுடைய நடைப்பயிற்சி அப்படிங்கிறது டெய்லி இருக்கு. இந்த கோடை காலத்துல அவங்களுக்கு இந்த தர்பூஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதுவும் ஒரு வகை தானம் தான். ஸோ உங்க ஊர்ல இருக்கக்கூடிய யானைகளுக்கு, கோவில் யானைகளுக்கு தாராளமாக இந்த தானத்தை நீங்க பண்ணுங்க. என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.